ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்னைக்கு கெட்ட பேர மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்ட் டைமாக வந்து ஜொமேட்டோ ஓட்டிட்டு வந்தோம், ரைடு எடுத்துகிட்டு வந்தோம். வந்துட்டு தான் இந்த வீடியோ இப்போ அப்படியே அப்லோட் பண்ணேன், ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஆக்சுவலாக இன்னும் நம்மளுக்கு வந்து 1829 நாள் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. இன்னைக்கு வந்து எங்களோட க்ளவுட் கிச்சன் ஜர்னி வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குது, அப்புறம் க்ளவுட் கிச்சனில் நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட் க்ளவுட் கிச்சன். இந்த இது வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பார்ட் டைம் இன்கம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி வந்து அப்பயே வந்து ஃபியூச்சரில் எங்களுக்கு பிளான் இருந்துச்சு, நம்மளும் ஒரு க்ளவுட் கிச்சன் இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு. பட்டு இந்த பிளான் வந்து எங்களுக்கு இருந்தது வந்து 2 இயர்ஸ் இருந்துச்சு, 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. பட் இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பேக்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அதை வந்து நாங்கள் ஸ்கேல் அப் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும், என்ன பண்ணணும்னே நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபுல் டைமில் நாங்கள் அதில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிடுவேன், தம்பியும் மாப்பிள்ளையும் ஃப்ரீயாக இருக்கிறனால அவங்க ஃபுல் டைமாக வந்து அந்த க்ளவுட் கிச்சனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ளவுட் கிச்சன் வந்து எப்பயும் நாங்கள் ஃபஸ்ட்டு நைட் டைமோட தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24x7 ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னவோ தெரில, எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து 1 by 1 வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஹவு டு ஸ்டார்ட் ஏ க்ளவுட் கிச்சன். இப்போ நம்ம க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன டீடைல்ஸ் நம்மகிட்ட இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் தான். ஆன்லைனில் நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை க்ளவுட் கிச்சனை வந்து ஆன்போர்ட் பண்ணிடுவீங்க. ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆர்டர் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகுதுன்னா அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது என்ன பொருளோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தேவைப்படும். இந்த லைசன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ அப்புறம் ஜிஎஸ்டி. இந்த எஃப்எஸ்ஐ ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு 2 சர்டிஃபிகேட் வேணும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எஃப்எஸ்ஐ வந்து யாருனாலும் எடுத்துடலாம், ஆனால் வந்து ஜிஎஸ்டி வந்து ரொம்ப வால்யூமில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். நம்மளுக்கு இனிஷியலாக வந்து ஜிஎஸ்டி தேவைப்படாது. அப்போ வந்து நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற சர்டிஃபிகேட்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ மட்டும்தான் தேவை. ஜிஎஸ்டி நம்மளுக்கு தேவையில்லை, எஃப்எஸ்ஐ மட்டும் போதும். இப்போ இந்த எஃப்எஸ்ஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மெனு வேணும். நான் எதுக்கு ப்ராப்பரான மெனுன்னு சொல்றேன்னா, நாங்கள் வந்து நிறையா சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். பட் இப்போ அது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இருந்தது வந்து வெறும் மெனு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி மெனுவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறேன், ப்ராப்பர் மெனு நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ப்ராப்பர் மெனு. செகண்ட், இப்போ வந்து தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ப்ரைசிங்ல நான் என்ன சொல்கிறேன், 2 ப்ரைசிங் இருக்குது. உங்களோட ஆக்சுவல் ப்ரைஸ் அப்புறம் வந்து காம்படிட்டர் ப்ரைஸ். நான் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவேன், காம்படிட்டர் ப்ரைஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன், ஆக்சுவல் ப்ரைஸே நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன். இந்த 2 ப்ரைஸ் என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் சேல்ஸில். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ காம்படிட்டர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ் இருக்குது. அந்த மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 120 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறீங்க. இப்போ அந்த 120 ரூபீஸ் ஸ்கேல் பண்ணுறத ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறப்போ எவ்வளோ பண்ணணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். அதர் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு 30 to 40% கமிஷன் போயிடும். அப்போது நீங்கள் ஆஃப்லைனில் 120 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் மினிமம் வந்து அதோட ப்ரைஸ் ரேட் வந்து 200 நீங்கள் வைக்கணும். 200 வச்சா மட்டும்தான் அவங்க கமிஷன் 30 to 40% போக உங்களுக்கு 60 to 80 ரூபீஸ் கட் ஆகி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 120 to 140 ரூபீஸ் கிரெடிட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் காம்படிட்டர் ப்ரைஸ் உங்களுக்கு வேணான்னு திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அதே மீல்ஸ் வந்து 120 ரூபீஸ் சேல் பண்ணுறீங்க, ஆன்லைனில் 200 போடுறீங்க, இல்லை 199 போடுறீங்க. இப்போ உங்கள் காம்படிட்டர் வந்து உங்களை பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு,
நீங்க 200 கொடுக்குறீங்கன்ட்டு அவர் 190 கொடுக்குறாரு. நீங்களும் அதே 190க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அதே ரேட்ல கொடுக்காம இன்னும் ஒரு 5 ரூபா கம்மி பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 185க்கு கொடுப்பீங்க. நீங்க இப்படி காம்படிட்டர் போட்டி உங்களுக்கு 2 பேருக்குள்ள நடக்கும். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து 100 rupees to 110 தான் கிரெடிட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ற மாதிரி ஆயிரும், 120 rupees சேல் பண்றத 110க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க அப்ப சொல்லலாம், பரவாயில்லடா எனக்கு 10 ரூபா மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆன்லைன்ல சேல் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இது ஓவரால் பாக்குறப்போ வந்து உங்க மார்ஜின் வந்து ரொம்ப சாப்பிட்ரும். ஓவரால் வந்து நம்மளோட கிராஃப் வந்து எப்பயுமே இப்படி மேல் நோக்கி தான் போகணும். ஆனா நீங்க காம்படிட்டர் கூட பிரைஸ்ல வந்து ஃபைட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஓவரால் நம்ம எண்ட் ஆஃப் த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸும் டிராப் ஆயிரும், உங்களுக்கு சேல் அமௌண்ட்டும் வால்யூமும் கம்மியாயிரும். அது எப்படி ஆகும் பாத்தீங்கன்னா, பிரைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஹையா இருக்கும், அப்புறம் அப்படியே லோவாகி கீழே டவுன் சைடுக்கு போயிடும். இதனாலதான் வந்து நான் உங்களுக்கு பிரைசிங் மட்டும் காம்படிட்டர் கொடுக்காதீங்க. நீங்க உங்க பொருள் மேல கான்பிடென்ட் வைங்க, உங்க பொருளோட டேஸ்ட்ல வைங்க, உங்க பொருளோட குவாலிட்டியில வைங்க. அதை வச்சுட்டு அந்த பொருளுக்கு என்ன பிரைஸ் ரீசனபிளா இருக்குதோ அந்த பிரைஸை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 3 கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து லிஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் அடுத்தது சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங்னா, லிஸ்டிங்க்கு வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் வந்து என்ன நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட இமேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். செகண்ட் வந்து அதோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிரைஸ் தேவைப்படும். இப்போ நான் சிம்பிளா சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான FSI சர்டிபிகேட், அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மெனு, அப்புறம் பிரைஸ்ல நீங்க ஸ்டாண்டர்டா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வீட்ல இருந்துகிட்டேவும் ஒரு கிளவுட் கிச்சன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேன். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்டிங் பண்றதுலயும் நம்ம சேல்ஸை கொண்டு வர்றதுலயும் பிரைஸை காம்படிட் பண்ணாம சில பல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து ஹவு டு ஸ்டார்ட் த கிளவுட் கிச்சன் அந்த சீரியஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை லிஸ்டிங் பண்ணுறது எப்படி, அதாவது லைவ் கொண்டு வரது எப்படி, உங்கள் ரெஸ்டாரண்ட் ஆக்டிவ் பண்ணுறது எப்படி, ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் எடுக்கிறது எப்படி, அப்புறம் வந்து இது போக வந்து நம்ம கிளவுட் கிச்சன்னா நம்மளுக்கு பிசிக்கலா என்னென்ன மெட்டீரியல், அதாவது நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் தேவைப்படும், செய்யற பாத்திரத்துல இருந்து சரி, பேக்கிங் பண்ற மெட்டீரியல்ல இருந்து சரி, வேற என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவைப்படும், பேக்கிங் மெட்டீரியல்னா வேற நம்மளுக்கு பேக்கிங் சார்ஜஸ் அது தனியா வரும். இது எல்லாமே டீட்டெயிலா நான் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த வீடியோல டெய்லி இனிமே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதை கண்டினியூஸா பாருங்க. அது போக இந்த வீடியோ இப்போ ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இதே மாதிரி நீங்களும் கிளவுட் கிச்சன் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை எதுனாலும் கீழே சொல்லுங்க, இமிடியேட்டா நாங்க ரிப்ளை கொடுப்போம். தேங்க்யூ.